வெல்கம் டு ஃபைஸ் அண்ட் ஸ்ட்ரிங் சேனல். இப்ப நம்ம 5C ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறதுக்கு பத்தி காமிக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் காப்படி அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க காளான் போடுறதுனா காளான் போடலாம், பன்னீர் போடலாம் பன்னீர் போடலாம், சிக்கன் போடலாம் சிக்கன் போடலாம். இப்ப நான் காளான் எடுத்திருக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். முட்டைக்கோசு, கேரட்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் முருங்கை பீன்ஸ், குடமிளகாய், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன மசாலா சேர்க்கணுங்கிறத அடுத்தவங்க சொல்றேன். ரைஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எப்படிங்கிறத முதல்ல காமிக்கிறேன். இப்ப ஒரு வாணலியில அகலமான பாத்திரத்துல அந்த ரைஸ்க்கு ஏத்த அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா முதல்ல பாயில் பண்ணுங்க. நல்லா பாயில் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை. அதுக்கு முன்னாடி இந்த அரிசியை கழுவி முதல்ல வச்சிருங்க. இப்ப நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. ஏன்னா அந்த நம்ம ரைஸோட கொஞ்சம் உப்பு அதுல ஆட் ஆகணும். அதுக்கப்புறம் ரீபன் டைலு, தேங்காய் எண்ணெய் எதுனாலும் சரி, நீங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதுல போட்டுருங்க. அப்பதான் அந்த ரைஸோட ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஊற வச்சிருக்கிற அந்த அரிசிய இதோட மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அப்படி கலக்கி விட்டுருங்க. எனக்கு கலக்கி விடலைன்னா அதுல இதாயிடும். நல்லா கொதிச்சு ரைஸ் ஒரு அரை பதத்துக்கு வரவும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு செய்யற பதம். ஏன்னா ரைஸ் நமக்கு ஒன்னோட ஒட்டாம வந்தாதான் இந்த ஃப்ரைட் ரைஸ் நமக்கு நல்லா இருக்கும். இது நீங்க ஒரு அரை பதத்துக்கு நீங்க எடுத்து வச்சிடணும். தண்ணி நல்லா கொதிக்க விட்டு போட்டாதான் இந்த ரைஸ் நமக்கு சரியான மெத்தட்ல நமக்கு கிடைக்கும். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை பார்ப்போம். இப்ப நம்ம ஸ்பைசியா செய்யணுங்கிறதுக்காண்டி இதுக்கு என்னென்ன தேவையான மசாலா காமிக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனியா தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, குமின் பவுடரும் சீரக பவுடரும் நம்ம கலந்து ஏற்கனவே அசைவ குழம்பு பொடிக்கு எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் எப்படி மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்ப நல்லா குக் ஆயிடுச்சு. அரை பதத்துக்கு இந்த மாதிரி பாருங்க, அரிசி நல்லா ஒன்னோட ஒட்டாம பொழுன்னு வந்துருச்சு. இப்ப நான் இதை எப்படி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நல்லா ஃபில்டர் பண்றோம் இந்த அரிசிய, ரைஸ. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப ஃபில்டர் பண்ணி நம்ம எல்லாம் எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். இப்ப நாம ரைஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாம் இப்ப பண்ண போறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நல்லா சட்டி முதல்ல நல்லா சூடாக்கணும். அதனால ஸ்லிம்ல வச்சு நல்லா சூடாயிரணும். ஏன்னா இந்த சூட்லதான் இந்த காய்கறி எல்லாம் அப்படியே நம்ம வேக வைக்கணும். அப்பதான் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஸ்லிம்ல சட்டி சூடாகுதோ அதை பொறுத்துதான். இதை நான் இப்ப உங்களுக்கு விரிவா சொல்றேன். நான் இந்நேரம் இதெல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு சொல்லி முடிச்சிருப்பேன். இது எல்லாம் தெரியுங்கிறதுக்காண்டிதான் இவ்வளவு விவரமா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நல்ல அடி கனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட். நான் இப்ப நான் லெஸ் வெயிட் பாத்திரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு செய்யறேன். இப்ப சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்ப நம்ம முதல்ல எண்ணெய் கொஞ்சம் கூட ஊத்திடுங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா இந்த காய்கறி எல்லாம் இந்த ஆயில்ல தான் பாயில் பண்றோம்.
இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போறது கிடையாது. இந்த ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். இந்த ஃப்ரைட் ரைஸ்ங்கிறது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த காய்கறி இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். தனித்தனியா சமைச்சு வச்சோம்னா பிள்ளைங்க சாப்பிடாதுங்க உங்களுக்கு. இப்ப இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க. இது வந்து இப்ப இதுலயே நம்ம மதியத்துக்கு எடுக்கிறதுனாலதான் நம்ம ஸ்பைசியா செய்யறோம். இதை ஈவினிங் ஸ்டால் இப்படி மாதிரி செய்யற மாதிரி இருந்தா ஒயிட்லயே நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கு வந்து இப்ப இது வந்து ஒரே ரைஸ் மாதிரி நம்ம இது பண்ண போறோம். இப்ப நல்லா ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இப்ப ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நான் ஒண்ணு ஒவ்வொரு திங்ஸா வந்து ஆட் பண்றேன் பாருங்க. ஏன்னா இப்படிலாம் சூட் போட்டாதான் வந்து இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து காய்கறியில வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து. இப்ப நான் என்கிட்ட என்ன செய்யணுமோ அதுக்கு என்ன தேவையான காய்கறி இருக்கோ இதுல அதை மட்டும் ஆட் பண்றேன். உங்களுக்கு பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம், இதுல அதோட சிக்கன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இதுல பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே உங்க இஷ்டம் தான், சாய்ஸ். அப்புறம் கடைசியில வந்து இதுல ஹைலைட்டே வந்து பெப்பர் ஆட் பண்ணணும். இப்ப வந்து கடையிலன்னா வந்து கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுதான் நம்ம வந்து இதெல்லாம் செய்யணும். இது வந்து நல்ல ஆயில் சூடானாதான் இந்த வந்து கலரே உங்களுக்கு மாறவே மாறாது. இந்த வந்து சூட்டை நம்ம வந்து வதக்கணும். அப்புறம் இந்த காய்கறியோட நம்ம ரைஸோட ஏற்கனவே லைட்டா உப்பு போட்டு வச்சுட்டோம். இந்த காய்கறில உப்பு சுவை உங்களுக்கு வேணுங்கிறதுக்காண்டிதான் நம்ம இந்த காய்கறியோட மட்டும் தனியா நான் இப்ப தூள் உப்பு தான் யூஸ் பண்றேன். நீங்க இதுக்கு தூள் உப்பு யூஸ் பண்ணா பெட்டர். தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு போடும் போது என்ன ஆகும்னா இந்த காய்கறி வந்து கொஞ்சம் நல்லா நம்ம கிரன்ச்சியாவும் இருக்கும். ரொம்பவும் நம்ம வதக்கிட கூடாது. பாருங்க, நம்ம இதுக்கு வந்து நம்ம வந்து வாட்டரே யூஸ் பண்ண போறது கிடையாது. இந்த உப்புலயே வந்து உங்களுக்கு இது எல்லாமே நீர் சத்து காய்கறிகள் தான். இது எல்லாமே அதுலயே வந்து உங்களுக்கு இதாயிரும். இப்ப ஏற்கனவே உங்க மசாலா காமிச்சிருந்தேன்ல, இதை எல்லாமே ஒன்னாவே நீங்க ஆட் பண்ணிருங்க. தனித்தனியா போடணும் தேவையில்ல, ஒன்னாவே ஆட் பண்ணிருங்க. இப்ப நீங்க நல்ல ஒயிட் ரைஸா வேணுங்கிற யூஸ் பண்ணா இந்த மசாலா போட தேவையில்லை. நம்ம பைசின்னு சொன்னதுனாலதான் இது போடுறோம். கொஞ்சம் மசாலா இதுல ப்ரிப்பேர் ஆகட்டும். பாருங்க, காய்கறி நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷா தெரியுதா? பாருங்க. நீங்க முதல்லதான் எண்ணெய் சூட ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப ஸ்லிம்லயே தான் வச்சு இதை செய்யணும். நீங்க வந்து இப்ப பாருங்க, இந்த மசாலா எல்லாம் ஒன்னோட ஒன்னா எல்லாம் கலந்துருச்சு.
காய்கறி பாருங்க அதே கலர்ல தான் இருக்கும். ஆமா, இப்ப நம்ம இதோட ரைஸ் ஆட் பண்ண போறோம். இதுதான் ஹைலைட். பாருங்க சோறு நல்லா வந்து ரைஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா பொழு பொழுன்னு இருக்கு பாருங்க. ஆற வச்சுதான் நீங்க போடணும். இதை வந்து இப்ப நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க இந்த மாதிரி தான், நீங்க எந்த ரைஸ் போட்டாலுமே இந்த மெத்தட்ல தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். பாருங்க ஒரு அரிசி கூட ஒட்டாம நல்லா பாருங்க பாருங்க. ஏன்னா இதுல வந்து அரிசி அரை பதத்துல இருக்கிறது தான் இதனோட டேஸ்டே வந்து. இப்ப ஒன்னோட ஒன்னா கலந்து விடுங்க. நம்ம வேற எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே வந்து நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதுதான் நம்ம போடுறோம். கலர்ஸ் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணல. இப்ப பாருங்க எல்லாம் ஒன்னோட ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துருச்சு பாருங்க. அந்த வெஜிடபிள் பூரா நமக்கு அதே கலர்லயே நேச்சுராவே இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹைலைட் வந்து நம்ம வந்து பெப்பர் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். பாருங்க ஒன்னோட ஒன்னா உடையாம நல்லா பாருங்க, தெரியுதா? இதுதான் இப்ப நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளவுதான். சுவையான ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், காளான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சிம்பிளான மெத்தட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி அடிச்சிருங்க.